வந்து சனங்கள்லாம் நடுவிட்டு இருந்தாங்க. நான் அந்த மூலையில் நின்று நல்லா காலை ஓனா எனக்கு பயம் வந்துச்சு. சேத்துல விழுந்து பாதி தூரம் சேத்துல நீச்சல் வச்சுட்டு போனோம். இது நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு? அது எத்தனை மாதம் ஆச்சு? அது ஒரு 6 மாதம் ஆகும் சார். 6 மாதம் முன்னாடி. உன் ஃப்ரெண்டு அஜய் கிருஷ்ணா? ஆமாம் சார். அவனுக்கு என்னாச்சு? இப்போ 1 மாதமாக இடையில அவனுக்கு என்னன்னு தெரில, வீட்டிலே தான் படுத்து வரோம், எழுந்திருக்க மாட்டேன்றான், அவங்க அம்மா பேச்செல்லாம் கேட்க மாட்டேன்றான். அவங்க எது சொன்னாங்கன்னா எகுத்தி பேசுகிறான் திருப்பி. அதனால் பூசாலிட்டெலாம் கூப்பிட்டு போனாங்க, சமையல்ட்டெலாம் கூப்பிட்டு போயிருக்காங்க. கூப்பிட்டு போயிட்டு பேய் ஓட்டு வந்துருக்காங்க. இப்போ தான் அக்கா பிடிச்சிட்டேன்னு சொன்னாங்க. அவங்க அக்கா தான் அவனை பிடிச்சிருன்னு சொல்கிறாங்களா? மேகலா இன்னும் அங்கு வாழ்ந்து வருவதாக கதைகளும் நம்பிக்கைகளும் உலவி வருகின்றன. அங்கு மேகலாவுக்கு நிகழ்ந்த துர்மரணத்தை பற்றிய எண்ணங்கள் வாலிபர் அஜயன் ஆழ் மனதில் அழுத்தமாக பதிந்து போயிருப்பதற்கான சாத்தியங்கள் அதிகமாகவே தென்படுகின்றன. எனக்கு சட்டென்று ஒரு யோசனை தோன்றியது. அஜயை கூட்டிக் கொண்டு சென்னைக்கு செல்ல வேண்டும் என்பதே அது. மனநல மருத்துவம் அஜய் கிருஷ்ணனுக்கு உதவும் என எனக்கு பட்டது. PSKCMT ஸ்ட்ராங் வழங்கும் நடந்தது என் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் தொடரும். Different banking solutions from HSBC, the world's local bank. தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக பாண்டி, ஓனா, மாரி, மங்கான்னு இந்த மதுரக்கார பள்ளிகளை பார்த்தாலே தெரியுதுல பெரிய சேட்டைக்காரங்கன்னு. இவங்க சும்மா இருந்தா செவனேன்னு கிடப்பாங்க. சீண்டி பார்த்தா இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட அஜய் கிருஷ்ணாவுக்கு மேகலா ஏற்கனவே தெரிந்தவர் தான். அவர் பேய் வந்து ஆடும்போது நான் மேகலா வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதன் பின்னணியில் வேறு ஏதாவது உளவியல் காரணங்கள் இருக்கலாமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுத்தாளர் ராஜநாராயணன் அஜய் கிருஷ்ணாவை சென்னையில் இருக்கக்கூடிய பிரபலமான உளவியல் நிபுணர் ஒருவரிடம் அழைத்து வந்தார். சரி, நீங்கள் இந்த கோவிலில் போனீங்க, வேப்பல் அடிச்சிங்க, கம்பால் அடிச்சிங்க, பெரும்பால் அடிச்சிங்க, அதெல்லாம் சரி. ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணலாம், அவங்கள்ட்ட போய் விவாதிக்கலாம், இது சம்பந்தமாக கலந்து பேசலாம் அப்படின்னு எப்போ முடிவெடுத்தீங்களா? ஏதாவது செய்யலாமா? அந்த அளவுக்கு வசதி இல்லை, பார்ப்போம், பொறுமையாக பார்ப்போம்னு இருக்கிறாங்க. சரி, உங்கள் பையனை நான் மெட்ராஸ் கூப்பிட்டு போகிறேன். அங்கே போய் சைக்காட்ரிஸ்ட்கிட்ட காமிக்கிறேன், மனநல ஆலோசகர்கிட்ட காமிக்கிறேன். காமிச்சு இது என்ன பிரச்சனை என்னன்னு கேட்டுட்டு கொண்டு வரட்டா? இல்லை வேண்டியதுங்க, நாங்களே பார்த்துக்குறோம். அப்படியா? நாங்களே பார்த்துக்குறோம். இல்லை, போய் என்னன்னு பார்க்குறோமே, பத்திரமா கொண்டு வந்துடுவோம், கவலைப்படாங்க. இதை விட இன்னும் நல்லா தான் வருவான் அவன். அதான நல்ல விஷயமா இருக்க முடியும் இல்லையா? சரி, நான் சரி போய் அது மாதிரியே பாதுகாப்பாக அனுப்பிச்சி வச்சுருங்க. நீங்கள் ஒன்றும் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ இங்கே கோவிலில் கொஞ்சம் சரியானா அப்படின்னா உண்மையிலே அவனுக்கு என்ன பிரச்சனை, அவன் எப்படி இருந்தான், என்ன பண்ணுறான், இன்னும் நல்லா உற்சாகமாக அனுப்பி வைக்கணும், வேற ஒன்றும் இல்லை. சரியா? சரி. சிறிது அவகாசத்திற்கு பிறகு அஜய் கிருஷ்ணன் என்னோடு பயணிக்க தயாரானார். அவரை காரில் ஏற்றிக்கொண்டேன். மிகுந்த எதிர்பார்ப்புகளுடனும் நம்பிக்கைகளுடனும் தன் மகனை என்னோடு அனுப்பி வைத்தார் தாயார் சுலோச்சனா. பெரிய பொறுப்பு ஒன்றை நான் ஏற்றுக்கொண்டிருப்பது அப்பொழுது எனக்கு புரிய வந்தது. சென்னையில் உள்ள முக்கிய மனநல மருத்துவர் ஒருவரிடம் அஜயை அழைத்துச் செல்வதே எனது திட்டம். விளாகத்திலிருந்து சென்னையை நோக்கிய நீண்ட இரவு பயணம் தொடங்கியது. பாதைகள் எங்கும் விளக்கொளிகளால் மின்னிக் கொண்டிருந்தன. இந்த முறை என் பயணத்தில் புதிய நண்பராக இணைந்திருப்பவர் அஜய் கிருஷ்ணன். மறுநாள் காலை சென்னையில் பிரபல உளவியலாளர் சங்கீதா மதுவிடம் அஜயை அழைத்துச் சென்றேன். இவர் அஜய் கிருஷ்ணன் அவர்தான். ஸோ இவரை நான் ஐடென்டிஃபை பண்ணது அப்படிங்கிறது ஒரு சாமி கொண்டாடி கிட்ட தான். ஸோ அவர் தான் ஏதோ பேய் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி அடிச்சு விரட்டிட்டு இருக்கும்போது அது உண்மையிலே இது என்ன இருக்குன்னு கேட்டு விரட்டி பேசிட்டு சரி பதில் கிடைக்கல எனக்கு. ஆக்சுவலாக இவங்க சார்ந்த ரிலேஷன்ஸ் இவங்களுடைய கூட இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றது என்னன்னா ஒரு பேய்கிட்ட வந்து புகுந்துச்சு, அதுதான் இவரை பாடாப்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு. பட் ஐ நீட் அதுதான் எனக்கு அதுல பிலீவ்ஸ் இல்லை. ஸோ ஐ நீட் இப்போ என்னன்னா ஒரு சீனியர் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட இதை பேசணும் அப்படின்னு நினைச்சு உங்கள்கிட்ட அழைச்சிட்டு வந்தேன். நான் அவரோட பேசிட்டு உங்களோட அப்புறம் திரும்ப நான் உங்களோட டிஸ்கஸ் பண்றேன். ஓகே, thank you. Can you just wait outside? டாக்டர் சங்கீதா மது அஜயுடனான தனது முதல் கவுன்சிலிங் செஷனை தொடங்கினார். சில வினாடிகள் முகம் கவிழ்ந்த நிலையில்
மௌனமாக இருந்த அஜய் கிருஷ்ணன் பின்னர் மடமடவென பேசத் துவங்கினார். அவரது உளவியலில் சிறிது மாற்றம் ஏற்பட்டுள்ளது கண்கூடாக தெரிந்தது. முதல் செஷன் முடிவடைந்ததும் நான் உள்ளே சென்றேன். மேடம் ஆக்சுவலாக இப்போ இந்த அஜய் கிருஷ்ணன் நீங்கள் பேசி பார்த்ததில்ல, அவருக்கு இருக்கிறது உண்மையான ப்ராப்ளம் என்ன? இதில் மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை மாதிரி தான் தெரியுதுங்க. சில சமயம் தூக்கம் வரல அப்படின்னு சொல்கிறாரு, ரொம்ப கோவப்படுறேன்னு சொல்கிறாரு, யாரோடையும் இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. யாரோ மேகலான்றவங்க யாரோ தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அவர் மனசு பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்கிறாரு. பட் ஊரில் இருக்கவங்க எல்லாருமே இவருக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்கு, இவருக்கு வேறு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கொடூரமான ஒரு ட்ரீட்மெண்ட்டு கொண்டு போயிட்டு இவர் இதை விட்டு வெளில கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இவருக்கு பேய் பிசாசுன்ற இது அது ஒரு மூட நம்பிக்கை தான் அது. ஸோ அதில் நம்பாமல் இவங்க வந்து கொஞ்சம் இவருக்கு ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட்னு கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக இவர் பெட்டராக ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. வாலிபர் அஜய் கிருஷ்ணனுக்கு ஏற்பட்டுள்ளது முழுக்க முழுக்க மனவியல் சார்ந்த பிரச்சனையே என்பதை எனக்கு தெளிவுபடுத்தினார் டாக்டர் சங்கீதா மது. அஜய் கிருஷ்ணனுக்கு முறையான சிகிச்சை அளிப்பதன் மூலம் பூரணமாக குணப்படுத்தி விடலாம் என்றும் உறுதியளித்தார். என் பயணம் முழு நிறைவடைந்ததாக நான் உணர்ந்தேன். இன்னைக்கும் இந்த பேயோற்ற நிகழ்வுகளை சாட்டையால் அடிக்கிறது, கட்டையால் அடிக்கிறது போன்றதை நாமே பார்த்திருப்பதற்கான வாய்ப்பும் கூட உண்டு. என்னுடைய நண்பர் ஒன்று சொன்னார், அவங்க ஊரில் ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு நம்பினா தலையில் ஒரு மிகப்பெரிய கல்லை வச்சு ரொம்ப தூரம் நடக்க சொல்லுவாங்களாம். இப்படி ஆளாளுக்கு தெரிந்த ஒரு உத்தியை எக்ஸாசிசம் என்கிற பெயரில் நடைமுறையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுபோன்ற பிரச்சனைகளை உளவியல் ரீதியாக அணுக வேண்டும் என்று சமூகவியலாளர்கள் சொல்கிறார்கள். எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் விஜய் டிவி, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 8484, சென்னை 34. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.